ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க, இதா சர்ரத்துக ஹஸனத்துக, ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீ செய்கின்ற நன்மை உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். வஸாஅத்துக ஸய்யிஅத்துக, உன் பாவம் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த மூமின் என்றார்கள் பெருமானார், நீ தான் மூமின். அப்ப நாம் செய்கின்ற நன்மை நமக்கு சந்தோஷத்தை தரும். அப்ப ரமலான்ல நாம் இப்பொழுது தராவீஹ் தொழுதிருக்கிறோம், 20 ரக்காத் தொழுதிருக்கிறோம், 1.25 ஜுஸ்ஸுடைய அந்த வசனங்களை நாம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கிராஅத்து ஆயத்துன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரே ஒரு ஆயத்தை ஓதுவது என்பது அஃதலு மின் குல்லி ஷைஇன் தூனல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் எல்லா வஸ்துக்களை விட சிறந்தது எதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ஆயத்துன்றாங்க பெருமானார். அந்த ஒரு ஆயத்தே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சிறப்பு என்று சொன்னால், நாம் ஏறத்தாழ 1.25 ஜுஸ் ஓதிருக்கிறோம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய எவ்வளோ வசனங்கள் இருக்கிறது, அதெல்லாம் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரமலான்ல நாம் செய்கின்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ரமலான் அல்லாததற்கும் ரமலானுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதனால நாம் ரமலான்ல என்ன செய்யணும்னு எல்லாரும் கேட்கிறாங்க. நாம் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், ரமலான்ல என்ன செய்யக்கூடாது என்று கேளுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. இதை செய்யணுமா அதை செய்யணுமான்றதை விட எதை செய்யக்கூடாது. ஏன்னா ரமலானை எந்த வகையிலும் நாம் பால்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய பேசுகின்ற விஷயங்கள், பாவங்கள், அது நம்முடைய நோன்பை பால்படுத்தி விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ அங்க 2 பேர் பேசுகின்றார்கள், அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க நோன்பு வைத்திருக்கிறீங்களா கேட்டாங்க. ஆமான்னாங்க. உங்களுடைய நோன்பு முறிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுட்டாங்க. யார சொல்ல, நாங்கள் எதுவுமே சாப்பிடலையே, நாங்கள் சாப்பிடாமல் தானே இருக்கிறோம். அல் இம்சாக் அனில் அக்ல் வ ஷுர்ப் வல் ஜிமா, நோன்புனா என்னங்க? சாப்பிடுறதை விட்டும் குடிப்பதை விட்டும் மனைவியோடு சேருவதை விட்டும் தடுப்பது, இதுதானே நோன்பு. இதை நான் காலையிலிருந்து செய்து கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கறி சாப்பிட்டாயின்ட்டாங்க. அப்ப சாதாரண புசிக்கப்பட்ட சமைக்கப்பட்ட ஒரே ஒரு சின்ன கரியுடைய துண்டு வாய்க்குள்ள போனா நோன்பு முறிஞ்சிருன்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யாகுல லஹம அகீஹி மைத்தன், யார் ஒரு சகோதரனுடைய புறம் பேசுகின்றானோ அவன் தன்னுடைய சகோதரனுடைய பச்சை கரியை சாப்பிடுகின்றான். இவ்வளோண்டு கறி நோன்பு முறிஞ்சிருன்னு சொன்னா, நீ இவ்வளவு கரியை சாப்பிட்டேப்பா, அது கூட மூமினுடைய கரியப்பான்ட்டான். அப்ப நோன்பு முறிச்சிருன்றான். பெருமானார் சொன்னார்கள், கீபத்து துஃபத்திரு ஸாயிம், புறம் பேசுதல் நோன்பாளியுடைய நோன்பை முடித்து விடும் என்று சொல்லுகின்றார். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வருஷம் நோன்பு வருகிறது. நாம் பார்க்கின்றோம், பள்ளிவாசல்கள் புதிதாக ஆகிறது, நம்முடைய ஆடைகள் புதிதாக ஆகிறது, பழைய பாய்கள் போய் புதிய பாய்கள். நோன்பு வருவதற்கு முன்னால் நல்ல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எல்லாம் செய்கிறார்கள். நம்முடைய வீடுகள் கூட கிளீன் செஞ்சு சுத்தமா அலமாரிலாம் வைக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் இதற்காக ரமலான் வரவில்லை. நம்ம வீடை சுத்தப்படுத்துறதுக்காக ரமலான் வரல. நம்முடைய பள்ளிவாசலை சுத்தப்படுத்துறதுக்காக ரமலான், பாய் மாறுறதுக்காக வரல. பாயாக இருக்கக்கூடிய நாம் மாற வேண்டும், அதற்காக ரமலான் வந்திருக்குது. நம்மள மாத்துறோங்க, உடைய மாத்துறது பெருசு இல்ல, உள்ளத்தை மாற்ற வேண்டும். அதனால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், கழிவுகள் போவதற்காகத்தான் ரமலான் வந்திருக்கு. ரமலான் என்னங்க? பொசுக்கக்கூடியது அர்த்தங்க. எதை பொசுக்கக்கூடியது? நரகத்திலிருந்து பின்னால் நம்மை பொசுக்கும், முதலில் பாவத்திலிருந்து பொசுக்கும், பாவத்திலிருந்து பொசுக்கும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, யார ரசூலுல்லாஹ், நான் வாலிபராக இருக்கிறேன், திருமணம் செய்ய வேண்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் செய்வதற்கு உண்டான பொருளாதாரம் இருக்கிறதா, உடல் சக்தி இருக்கிறதா? உனக்கு சக்தி இருந்தால், பொருளாதார ரீதியில் இருந்தால் நீ கல்யாணம் பண்ணுனாங்க. யார சொல்ல, எனக்கு இல்லைன்னாங்க. அப்ப எனக்கு இல்லைன்னா என்ன செய்யறது? இல்லம் தஸ்தத்யா ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், உன்னால் கல்யாணம் பண்றதுக்கு உண்டான ஆற்றல் இல்லையா, நீ நோன்பு தான் வைக்கணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னலஹு விஜாவுன், நோன்பு என்ன செய்யும்? அசிங்கமான விஷயங்களை விட்டும் தடுக்கும் நாங்க பெருமானார். நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கேட்டுக்கொள்கின்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்க நோன்பை விடுறதுக்கு காரணம் சுகரை காரணம் சொல்றாங்க, மாத்திரை போடுறத காரணம் சொல்றாங்க. உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுமு தஸிஹு,
உங்களுடைய நோய்கள் போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க நோன்பு வைங்கன்னு நாங்க பெருமானம். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம நோயை காரணம் காட்டி நோன்பு விடுகிறோம். எப்படி ஜக்காத்துக்கு கடனை காட்டுறோமோ, ஏன்பா ஜக்காத் கொடுக்கல, என் பேர்ல கடன் இருக்குது இல்லைன்றாங்க. கடனை காட்டி யாரும் சாப்பிடாம இருக்கிறது இல்ல, கல்யாணத்துக்கு போறாம இருக்கிறது இல்ல, புது துணியை எடுக்காம இருக்கிறது இல்ல. ஆனா கடன் எது தெரியுமா தடுக்குதுன்னா, ஜக்காத்தை மட்டும்தான் தடுக்குது. மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்யுது. இதுக்கு பேரு இஸ்லாமாங்க. அதே மாதிரி நோய் என்னங்க, எல்லாம் செய்கிறோம், ஆனா நோம்பு வந்தா மட்டும் நோயை காரணம் காட்டுறோம். நான் மாத்திரை போடணும், டயபெட்டிஸ். பார்த்தீங்களா, பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் ஆசைப்பட்டால் நோன்பு வைன்றாங்க. எந்த டாக்டர் கிட்ட வேணா நீங்க போய் கேளுங்க, என் உடம்புல இருக்கக்கூடிய நோய் போகணும்னா என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? நீங்கள் சாப்பிடாமல் இருங்க, கட்டுப்பாடோட இருங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இவ்வளவு கேப் விடுங்க, எல்லாத்தையும் சொல்லி தரது தாங்க நோன்பு. அப்ப அது நோன்பு ஒரு நோயை போக்கலன்னு சொன்னா வேற எதுங்க போக்கும்? அதனால ரமலான்ல ஒரு நோன்பு கூட ஏதாவது காரணம் சொல்லி விட்டாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், மன் ஃபத்தர ஸாயிமன் ஃபீ ரமலான், ரமலான்ல ஒரு நோன்பை ஒருவன் கலா செய்து விட்டால் அதற்கு ஒரு ரிவாயத்தில் ஒரு மாதத்தினுடைய நோன்பு கலா, இன்னொரு ரிவாயத்துல ஒரு வருஷத்துடைய கலா, இன்னொரு ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் வாழ்நாள் முழுக்க அவன் வாழ்ந்து அந்த ரமலானில் விட்ட ஒரு நோன்பை திரும்ப அவன் நோற்றாலும் கூட அந்த நோன்புடைய நன்மையை பெற முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார்கள். அதனால் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, ரமலான்ல நோன்பை எந்த காரணத்திற்கு கொண்டோம். ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு பர்ச்சேஸ காரணம் காட்டி நோன்பு விடுகின்றார்கள், ஒரு எக்ஸாம காரணம் காட்டி நோன்பு விடுகின்றார்கள். சஹாபாக்கள் இதே ரமலானில் தான் பத்ர் போன்ற போர்க்களங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதனால நன்மை செய்ய ஆசைப்படுங்க. அதுதாங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, இன்னைக்கு லேட்டா தான் தொழுவலாம் நடந்துச்சு. அதனால நான் சொல்ல வருகின்ற செய்தி என்னன்னா, முஸ்லிம் என்பவன் யாரு தெரியுமா? ஹரீசுன், அவன் பேராசைப்படுவான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மூமினு யக்தனிம், நன்மை செய்யறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா? அல்லாம இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா வருகிறது, மனசுல நினைச்சாங்க, வந்திருக்கிறவருடைய ஜனாசா அவர் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தால் அவர் ஜனாசாவில் நம்ம கலந்து கொண்டா அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருவானேன்னு சொல்லி அப்படி பள்ளிவாசல ஓரமா இருந்தவங்க ஜனாசா வந்தவங்க கலந்துகிட்டாங்க. அன்னைக்கு இரவில் தூங்குகின்றார்கள். இறந்து போன அந்த ஜனாசாவுடைய மையத்தை கனவில் வந்து சொல்லுகிறார், உண்மையிலே நாம் பாவித்தான், ஆனா என் ஜனாசால நீங்க நல்லவர் நினைச்சு கலந்துட்டீங்க, அல்ல என் பாவத்தையும் மன்னிச்சுட்டா உங்க பாவத்தையும் மன்னிச்சுட்டான்னு சொல்றேன். சொல்றது யாருங்க? பாவிங்க. நான் பாத்தீங்களா, ஒரே ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டதுனால் அந்த ஒரு நன்மையினால் மையத்துடைய பாவம் போயிடுச்சு, கலந்து கொண்டவருடைய பாவம் போயிடுச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பாவங்களை போக்குவதற்கு உண்டான சாதனங்கள் ரமலானிலே இருக்கிறது. ஆனால் நாம் பால்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால ரமலான் நமக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், நம்முடைய எல்லா பேச்சுக்களையும் நம்முடைய எல்லா நேரங்களையும் குறைந்தது இந்த ரமலானிலே குர்ஆனோடு செலவழிக்க வேண்டும், நல்ல விஷயங்களோடு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி. குறிப்பாக ரமலான்ல என்னங்க செய்யறது பாருங்க, இஃப்தாருடைய காலங்களாக இருக்கிறது. நம்ம எல்லாம் என்ன ஆசைப்படுறோம்? லைலத்துல் கத்ரை பெற வேண்டும் ஆசைப்படுறோம், எவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள் ஆசைப்படுறோம். அதெல்லாம் சின்ன காரியத்திற்கு ரமலான் தருகிறதுங்க. ஒரே ஒரு நோன்பாளிக்கு ஒரு பேர்ச்சம்பழம் கொடுத்துருங்க, ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபத்தர ஸாயிமன் அலா தஆமின் வ ஷராபின் மின் ஹலாலின், யாராவது ஒருவர் ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு நோன்பாளிக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டால் என்னங்க கிடைக்க தெரியுமா? நமக்கு என்ன கிடைக்குன்னு தெரியல. சல்லா அலைஹி ஜிப்ராயில் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய நாளில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். பாத்தீங்களா, நமக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேடினா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கேட்கிறது யாருங்க? ரயீசுல் மலாயிகா. இன்று ஓதப்பட்ட இன்றைய சூறாவில் கூட அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சில இடங்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்றான். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரால அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை 2 தடவை திரும்ப திரும்ப அடுத்த ஆயத்துல சொல்றான். என்ன காரணம் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை மறுத்து விட்டால் மொத்த மலக்குமார்களை மறுத்ததற்கு சமம் என்பதின் காரணமாக அல்லாஹ் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர்களை சொல்லுகிறான் என்று சொன்னால், அவர்களை முசாஃபா செய்கின்ற, அவர்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்ற ஒரு வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கிறது? ரமலான்ல நம்ம யாருக்காவது ஒரு நோன்பாளிக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டால் இது இவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதை பாருங்க. அதனால வருஷம் வருஷம் நம்ம என்ன செய்கிறோம் சொன்னால், அன்று ஓதப்பட்ட சூறாக்கள் விளக்கங்களை நாம் சொல்வது தான் வளமையாக இருக்கிறது. ஆனால் அது பல வருடங்களாக தொடர்ந்து நடக்கிறது. நாம் இந்த ஆண்டு யோசித்தோம்,
மக்களுக்கு மத்தியில் நபிமார்கள் சம்பந்தமான விழிப்புணர்வுகள் குறைவாக இருக்கிறது. நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய அறிமுகங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய பெயர்களை சொல்லுகிறான். ஆனால் பல நபிமார்களுடைய வரலாறுகள் நான் சொல்ல மாட்டேன், சொல்லவில்லை என்று சொல்லுகிறான். அதனால் குறைந்தது முஸ்லிமாக இருக்கக்கூடிய நமக்கு குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களுடைய பெயர்கள் தெரிவது மட்டுமில்லாமல் அவருடைய வரலாறுகள் தெரிய வேண்டும். அதுல ரொம்ப சில நபிமார்கள் அவங்களுடைய பேரை நமக்கு தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவங்களுடைய வரலாறுகளை எங்கே போய் பார்ப்பது? அதனால் இங்க ரமதானில் இங்க நீங்கள் வருகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகள் நாளை முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல தொடங்கி பெருமானார் வரை 25 நபிமார்களுடைய வரலாறுகள் முழுமையான முறையில் அன்று ஓதப்பட்ட அந்த சூறாக்களோட நம்ம டச் பண்ணி சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே நபிமார்களுடைய காரணம் பெருமானார் என்ன சொன்னாங்கன்னா, மூமின் யாரு தெரியுமா? என்னை ஏற்றுக்கொண்டால் மட்டும் மூமின் கிடையாது, எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களையும் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு இறக்கப்பட்ட எல்லா வேதங்களையும் நம்ப வேண்டும், பின்பற்றக்கூடாது. தௌராத்தை நாம் பின்பற்றக்கூடாது, ஆனால் தௌராத் அல்லாஹ் இறக்கினான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஞ்சிலை நாம் பின்பற்றக்கூடாது, ஆனால் இஞ்சிலை இறக்கியவன் அல்லாஹ். வஅன்ஸல்னா இலைஹி தௌராத்த வல் இஞ்சில் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தௌராத்தை இஞ்சிலை நான் தான் இறக்கி வைத்தேன் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அதை நாம் நம்பினால் தான் நாம் மூமின். எனவே அந்த சம்பந்தமாக நபிமார்களுடைய அந்தஸ்துகள் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லுகின்றான், ஃபீ புயூத்தின், சில வீடுகள் இருக்கிறது, அதினல்லாஹ் அல்லாஹ் அந்த வீட்டிற்கு மட்டும் அனுமதி தடுத்திருக்கிறான். என்னங்க? அன் துர்ஃபா அய்யுதுகர ஃபீ அஸ்மு, அங்கே அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அது மேலே போகிறது என்று அந்த வீடுகளை அல்லாஹ் சில வீடுகளை புகழ்ந்து பேசுகின்றான். இந்த ஆயத்து இறங்குகிறது. இப்பொழுது ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். பாத்தீங்களா, குர்ஆனுடைய தஃப்சீர்கள் ஏன் கேட்க வேண்டும்? இதற்காக நான் சொல்லுகிறேன். பாருங்க, இந்த ஆயத்து இறங்குகிறது. ஒரு சில வீடுகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபகாம இலை ரஜுலுன், பெருமானார் அமர்ந்திருந்தார்கள். ஒரு மனிதர் போய், யா ரசூலுல்லாஹ் ஐயு புயூதி ஹாதிஹி யா ரசூலுல்லாஹ், எந்த வீட்டை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகின்றானே அது யாருடைய வீடு என்று கேட்கின்றார்கள். பாருங்க, நாம் ஏன் நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்ல வேண்டும்? அதற்கு உண்டான காரணங்களை சொல்லுகிறேன். பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த வீடுகளை பற்றி குர்ஆனில் சொல்லுகின்றானோ அந்த வீடு புயூத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வீடுகள் தான். பார்த்தீங்களா, அல்லாஹ் நபிமார்களுடைய வீடுகளை அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் எவ்வளவு உயர்ந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உலாய்கல்லதீன ஹதல்லாஹு ஃபபி ஹுதாஹும் முக்ததி. 25 நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி, நான் எவ்வளவு நபிமார்களுடைய பெயர்களை சொல்லவில்லை, ஆனால் நீங்கள் யாரை வழிகாட்டியாக எடுக்க வேண்டும் என்றால் இந்த நபிமார்களுடைய வழிகாட்டியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் நேரு வழியில் இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கின்றான் அல்லாஹ். அதனால் ஒவ்வொரு நபியுடைய வரலாறுகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னைக்கு யார் யாரோ வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் வழிகாட்டியா சொன்னது நபிமார்களை வழிகாட்டியா எடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் நாம் அன்று ஓதப்பட்ட குர்ஆனோடு இன்று கூட நாம் பார்க்கின்றோம். பார்த்தீங்களா, புயூத்துல் அம்பியான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் உட்கார்ந்தாங்க. அபூபக்கர் சித்திக் இப்ப எழுந்து கேட்டாங்க, புயூத்துல் அம்பியான்னு சொல்லிட்டீங்க யா ரசூலுல்லாஹ், இந்த வீடும் ஹாதல் பைத்து மின்ஹா, நீங்க இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே இந்த வீடும் அந்த ஆயத்துல சேருமான்னு கேட்கிறாங்க. நபி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த வீடும் நபிமார்களுடைய வீடுகளில் அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொல்லுகின்ற வீட்டுல வருமான்னு கேட்கிறாங்க. அவர்கள் எந்த வீட்டுல உட்கார்ந்துதான் கேட்டா, நபியுடைய வீட்டுல உட்கார்லங்க, பைத்து அலியின் வ ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹுடைய வீடு, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுது, இந்த வீடும் அந்த ஆயத்துல வருதான்னு கேட்டா, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லணும், இல்லன்னு சொல்லணும். நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நஅம் மின் அஃதலிஹா, இருக்கிறது, எல்லா நபிமார்களுடைய வீடை விட இந்த வீடு தான் சிறந்ததுன்றாங்க பெருமானார். யார் வீட்டை சொல்றாங்க? தான் வீட்டை சொல்றாங்க. நான் இருக்கக்கூடிய வீடு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி எல்லா நபிமார்களுடைய வீடை விட சிறந்ததுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு செய்தி இருக்கு. எனவே நபிமார்கள் சம்பந்தமாக நாம் அவர்களுடைய வாழ்க்கைகள் நாம் கேட்கின்ற பொழுது எப்படி வாழ்ந்திருப்பார்கள், அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சம்மூபி அஸ்மாயில் அன்பியா, உங்க பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவளுக்கு என்ன பேர் வைக்கணும்? இன்னைக்கு புதுசா பேரை கூகுள்ல தேடுறாங்க, அதுல தேடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈஸியா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா கண்ணை மூடிட்டு நபிமார்களுடைய பேரை வைங்கன்றான். சம்மூபி அஸ்மாயில் அன்பியா, நபிமார்களுடைய பேரை வைங்க. வலா துஸம்மூ பி அஸ்மாயில் மலாயிகா, நபிமார்களுடைய பேரை வைங்கன்னு சொல்லிட்டு இப்ப நபி சொல்றாங்க, மலக்குமார்களுடைய பேரை நீங்க வைக்காதீங்க. சமீபத்தில் கூட ஒருத்தருடைய பேரை விசாரிக்கின்ற பொழுது அவர் சொல்றாரு, என் பேரு மீகாயில் சொல்றாரு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீகாயில் நபிமா மலக்குமாருடைய பேர்கள். மீகாயில் யாருங்க? பூமிக்கு மழையை கொண்டு வரவரு, பூமிக்கு வேதனைகள்லாம் வருது, யாரு மூலமா வருது? இந்த மீகாயில் அலிஸ்லாம் மூலமா தான் வருது. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரால கூட ஜிப்ரல் அலிஸ்லாமுக்கு பிறகு மீகாயில் அலிஸ்லாம். இன்னும் சொல்ல போனால் ஜிப்ரல் அலிஸ்லாம் எப்படி வஹியை கொண்டு வந்தார்களோ ஒரு குறிப்பிடப்பட்ட காலம் வரை மீகாயில் அலிஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, இஸ்ராஃபில் அலிஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீஸில் வருகிறது. எனவே மலக்குமாருடைய பேர்களை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வைக்காதீங்கன்ட்டாங்க. பாத்தீங்களா? எப்படிங்க மலக்குமாருடைய பேரை வைக்க முடியும்? உதாரணமா ஒரு குழந்தை பிறக்குது, அவருக்கு போய் என்ன பேர் வச்சுட்டோம்? இஸ்ராயில் வச்சுட்டோம். இஸ்ராயில் யாருங்க? ரூஹ வாங்குறவருங்க. இப்ப யாராவது ஒருத்தர் அவரை வீட்டுக்கு கூப்பிடுவாங்களா? என்னங்க இவர் வந்தாலே ரூஹ வாங்குற மாதிரி இருக்கின்றது ஒரு பயம் வந்துடும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்கள் பெயர்கள் நல்லதாக இருக்க வேண்டும், அது மற்றவர்களின் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்? பெயரின் தாக்கம் நபரின் மீது இருக்கும் சொல்லிட்டாங்க. அதனால நாம் நபிமார்களுடைய பெயர்களை நீங்கள் வையுங்கள், என்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மலக்குமார்களுடைய பேரை வைக்காதீங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்று கூட ஓதப்பட்ட சூரத்துல் பக்ரால நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகின்ற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க, எக்ஸாம் வருகிறது, ரொம்ப ஈஸிங்க, நாங்க படிச்சதெல்லாம் மறந்து போடுது, கஷ்டப்படுறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இன்று ஓதப்பட்ட ஒரு சூராவுடைய ஆயத்து 32வது ஆயத், சூரத்துல் பக்ராவுடைய 32வது ஆயத். உங்களுடைய பிள்ளைகள் எந்த பிள்ளைங்க அரசாங்க தேர்வு எழுதுறாங்களோ சரி, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க இந்த ஆயத்தை. மலக்குமார்கள் ஓதிய வசனம்ங்க அது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைக்கிறன்றான், மலக்குமார்கள் தடுக்கின்றார்கள். ஏங்க மலக்குமார்களுக்கு அல்லாஹ் நன்மை எழுதுகின்ற பொறுப்பை கொடுக்கின்றான்? மலக்குமார்களை ஏங்க காலையிலும் மாலையிலும் நீங்க பள்ளிவாசலுக்கு போங்க, ரமதான் வந்து விட்டால் வானத்துல எந்த மலக்குக்கும் வேலை கிடையாது, நீங்க எல்லாம் பூமிக்கு போய் விடுங்கள், அங்கே ஓதப்படுகின்ற குரான்கள், அங்கே நடக்கின்ற சிக்கர்களை நீங்கள் போய் கலந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் சாட்சியாக மலக்கை ஏற்படுத்துறான்னு சொன்னா அவர்கள் தான் இந்த மனித படைப்பை தடுத்தார்கள். படைக்க வேண்டாம், இவர்கள் கொலை செய்வார்கள், ரத்தத்தை ஓட்டுவார்கள். அதனால அல்லாஹ் அவங்க கிட்டே பொறுப்பை கொடுத்துட்டான். நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தான் நன்மை எழுத வேண்டும். அவர்கள் தொழுகின்ற நோன்பு வைக்கக்கூடிய அல்லாஹ் அடியார்கள் செய்கின்ற நன்மைகளை எழுதுகின்ற பொறுப்புகளை சாட்சிகளை அல்லாஹ் மலக்குமார்கள் கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தடுத்தார்கள். எனவே அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட 32வது வசனத்தில் சொல்லுகின்றான், எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். பாத்தீங்களா? இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இந்த வசனத்தை தான் மலக்குமார்கள் நாவிலிருந்து சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்ததாக அடுத்த வசனங்கள் வருகிறது. எனவே ஒன்று நமக்கு தெரியாத போது அல்லது தெரிந்தது மறந்துவிட்ட பிறகு நாம் சூரத்துல் பக்ராவுடைய 32வது வசனத்தை நாம் ஓதிக்கொண்டால் அல்லாஹு தாலா அதை கொண்டு நமக்கு அந்த ஆற்றலை தருகின்றான். குறிப்பாக பிள்ளைகளுக்கு அந்த மனன சக்திகள், படிக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அந்த 32வது வசனங்கள். அதுல நபி மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த வார்த்தைகளை சொன்னார்கள் அதை சொல்லுங்க, நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம். பிள்ளைங்க தான், ஸ்கூல் போற பிள்ளைங்க தான் படிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம கூட எத்தனையோ இடத்துல சில இடங்கள்ல நமக்கும் சிலது மறதி ஏற்பட்டு விடுகிறது, ஞாபக மறதி எல்லாருக்கும் தான் இருக்கிறது. ஆனால் இந்த வசனங்கள் நமக்கு கல்வி ஆற்றலை தரும், நினைவை தரும். மலக்குமார்கள் இவ்வளவு பெரிய உயர்வை பெற்றதற்கு காரணம் இந்த வசனமும் கூட என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள். என்று சொன்னால் சில வார்த்தைகள் நம்ம சொல்றோங்க, அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன நன்மை கிடைக்கணும் நமக்கு தெரியல. அதனால் ரமலானிலே நாம் எப்படியெல்லாம் நம்முடைய நோன்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி பயன்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வதற்காகத்தான் இந்த ரமலான் கிடைத்திருக்கிறது. எனவே நபிமார்களுடைய வரலாறுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அவுலன் நாஸி பி ஈஸா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னை பிரிச்சு பேசாதீங்க, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாமோட மக்களில் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கின்றேன். எங்களுக்கு நபிமார்களுக்கு என்ன உறவுன்னு கேக்குறீங்க? அல் அம்பியா குல்லுஹும் பனு அல்லாத், நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள், தாய் தந்தைகள். எங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். நாங்கள் எல்லாம் ஒரே மார்க்கத்தின் அடிப்படையில், எங்களுக்கு சட்டங்கள் வேறாக இருக்கலாம், கொள்கைகள் ஒன்றே ஒன்று தான். எல்லாரும் இலாஹுக்கும் இலாஹு வாஹிது. இன்று ஓதப்பட்ட வசனத்தில் வருகிறது, எல்லா நபிமார்கள் உலகத்தில் பிறந்தது காரணம் இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்கள் இறைவன் ஒருவன் என்று சொல்வதற்காகத்தான் எல்லா நபிமார்கள் வந்தார்கள் என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்திலே சொல்லுகின்றான். எனவே அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹு தாலா மிகப்பெரிய அந்த பாக்கியத்தை தருகின்றான். குறிப்பாக இன்றைய தினம் ரமலானுடைய, அதாவது ஷாபானுடைய கடைசி நாள். வரலாற்றை இன்னைக்கு அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. என்னங்கன்னு கேட்டா, என்னங்க இந்த நாள் என்னங்க ரமலான் பிற பார்த்துட்டு அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஷாபானுடைய கடைசி நாள் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். என்னங்க
சுல்தானுல் அவுலியா என்று சொல்லுகின்ற, இன்று எங்கு பார்த்தாலும் அவுலியாக்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் ஹஜ்ரத் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜிலானி பக்தாதுல அடங்கி இருக்கிறாங்க. அவர்கள் பிறந்த தினம் இன்றைய ஷாபானுடைய கடைசி நாள் தான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு மூமின் சொன்னா இந்த வரலாறுகள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு அவுலியாவுடைய தலைவர் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள், இன்றைய தினம் எப்படி வாழ்ந்தார்கள், பிறப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இன்று நோன்பா இல்லையா, நோன்பு நோக்கணுமான்னு தெரியல, எல்லாரும் போயிட்டாங்க கௌஸ் நாயகத்துடைய, அதாவது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹுடைய தாயாரிடத்தில். அப்ப அவங்க சொன்னாங்க, இன்று நோன்பு தான் என்று நான் சொல்லுகிறேன். எப்படிங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என் பிள்ளை காலையிலிருந்து பால் குடிக்கவில்லை. குழந்தைக்கு என்னங்க நோன்பு இருக்கிறது? இன்னைக்கு என்னென்னவோ காரணம் சொல்லி நோன்பு விடுகின்றோம். பிறந்த குழந்தை, அதான் சொல்லுவாங்க மாபேட் அவுலியா, மாபேட் வலியுல்லான்னுவாங்க. என்னங்க, தாய் தந்தை வயிற்றிலிருந்தே அவர்கள் வலியுல்லாவாக ஆகிவிட்டார்கள். என்னங்க, 15 வயசுல இருந்தாங்க சட்டம், ஆனால் அவர்கள் பார்த்தால் பிறந்ததிலிருந்து அவர்கள் அன்றைய நாள் ரமலானிலே நோன்புக்கு பால் குடிக்கவில்லை, நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சிலருக்கு இந்த ஆற்றலை தருகின்றான் என்பது தான் நமக்கு தெரிய வருகிறது. எனவே ரமலானிலே நாம் செய்கின்ற சிறிய பெரிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான். நபிமாருடைய வாழ்க்கைகள் செய்தனா வஹபுல் முனப்பீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், மன் உஸீப பிஷைஇன் மினல் பலா, உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில ஒரு சின்ன சோதனை வருகிறது என்று சொன்னால் தைரியமா இருங்க. ஃபகத் சலக தரீகல் அன்பியா, உங்களுக்கு கஷ்டம் வருதா, மார்க்க ரீதியாக நீங்கள் நபிமார்களுடைய பாதையில் நடந்து விட்டீர்கள். ஏன், உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், நபிமார்களுக்கு மிஞ்சி யாரும் வேதனை செய்யப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நபிமார்களுக்கு என்ன தெரியுமா வேதனை வந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துக்கு சஹாபாக்களுக்கு சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு நபி அவர்கள் ஈமானை பற்றி சொன்னதின் காரணமாக அவருடைய தலையிலிருந்து உடம்பு வரை பாதியாக பிரிக்கப்பட்டது. அப்படியே உடம்பு தனியா பாதியா பிரிஞ்சிச்சுங்க. இந்த கலிமாவுக்காக ஒரு நபி துண்டாக வெட்டப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் நம்ம எல்லாம் படுகின்ற சிரமங்கள் ஒன்றும் கிடையாது நபிமார்கள் பட்ட சிரமங்களுக்கு முன்னால். அதனால் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேச வேண்டிய நேரங்கள் ரமலானிலே நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் தீனுடைய விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, குறிப்பாக ரமலான்ல 2 செய்தி நான் சொல்லி முடிக்கிற நேரம் கடந்துருச்சுங்க. நம்ம எல்லாம் சஹர் செய்ய வேண்டியது இருக்கிறது. என்னங்க, ஒரு நாள் நபி வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை நம்மளால மற்ற நாட்களை கண்டிப்பாக கடைபிடிக்க முடியாது. ரமலான்ல கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. என்னங்க நபி வாழ்ந்த வரலாறு? நபி பஜ்ர் தொழுதுட்டாங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் இருந்து அதே இடத்துல உட்கார்ந்து இஷ்ராக் தொழுவார்கள், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து லொஹா தொழுவார்கள், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அவர்கள் இப்படியே வணக்க வழிபாடுகள். மற்ற நாட்களில் நமக்கு நேரம் கிடைப்பதில்லை, சந்தர்ப்பங்கள் கிடைக்கதில்லை. ரமலான் நமக்கு கிடைத்திருக்கிறது. முயற்சி செய்யுங்க லொஹா தொழுவதற்கு, தஹஜ்ஜத் தொழுவதற்கு. அல்லாஹ் குர்ஆனில் அந்த நபியை எழுப்பி சொல்லுகின்றான், குமில் லைல இல்லா கலீலா, நபியை நீங்கள் தூங்கியது போதும், நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று சொல்லுகிறான். என்று சொன்னால் ஏதாவது ஒரு நபியுடைய வாழ்க்கை முறைகள் காலையிலிருந்து மாலை வரை ரமலானில் மட்டும் நாம் முயற்சி செய்வோம். இந்த நபி அவர்கள் தொழுத சுன்னத்துகள், அவ்வாபின் தொழுகை இருக்கிறது, எவ்வளவோ தொழுகைகள் நபி அவர்கள் செய்திருக்கிறார்கள். சலாத்துல் ஹாஜத் தொழுகை, தேவையினுடைய தொழுகை என்று இருக்கிறது, நபி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சலாத்து தஸ்பீ தொழுகை இருக்கிறது. எல்லா தொழுகைகளை மற்ற நாட்களில் நம்மளால் தொழுக முடியாது. ரமலானில் நபி வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைகளை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, இதை நீங்கள் முயற்சி செய்யுங்கள். 2வது செய்தி, ரமலான்ல நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ரமலான்ல செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியங்கள் என்னன்னு கேட்டால், குர்ஆன் ஓதலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம். முதல்ல ஐவேளை தொழுகை, ஜமாத்தோட தொழுகை. மற்ற நாட்களில் நம்மளால சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, ஜமாத்துக்கு 27 மடங்குன்னு சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா ஃபி அவ்வலி மின ஷஹர் ரமலான் இலா ஆகிரி ஷஹர், ரமலானுடைய முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரை யார் ரமலான்ல ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு தொழுவாரோ, பார்த்தீங்களா, நபி சொல்லுகின்றார்கள், ரமலானுடைய முதல் பிறை பார்த்ததிலிருந்து ரமலான் முடிகின்ற வரை ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு யார் தொழுவாரோ, ஃபகத் அதரக பிஹல்லிஹி லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ர் கிடைச்சிச்சோ இல்லையோ தெரியவில்லை, ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு தொழுதவர் லைலத்துல் கத்ரை பெற்று விட்டார் என்றார்கள் பெருமானார். பெறுவார்னு சொல்லல, இனிமேல் பெறுவார்னு சொல்லல, அவர் லைலத்துல் கத்ரை பெற்று விட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்னைக்கு பார்க்கின்றோம் 27 அன்னைக்கு லைலத்துல் கத்ர்ல முட்டி மோதி இடம் கிடைக்காம இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் நபியுடைய 2 ஹதீஸ், ஒன்று ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு தொழுது விட்டால் ரமலானிலே அவர் லைலத்துல் கத்ரை பெற்று விட்டார். இல்லது குறைஞ்சது நபியுடைய இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, இஷாவுடைய தொழுகை ஒருவர் ஜமாத்தோடு தொழுது விட்டு அவர் தூங்கி விட்டார் என்றால் அவருக்கும் லைலத்துல், அதாவது வாழ்நாள் முழுக்க அவருக்கும் லைலத்துல் கத்ரை பெறுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அல்லாஹ்
இந்த ரமலான் எத்தனையோ பேருக்கு சென்ற ரமலான் கிடைக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். என்னவெல்லாம் வாய்ப்புகளை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக நன்மை செய்கின்ற ஒரு வாய்ப்பு. சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் போய் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சில பேர் பார்த்தா நோன்பு வச்சிருந்தாங்க, சில பேர் நோன்பு வைக்கவில்லை. நோன்பாளிகளுக்கு தயாரிப்பு செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு உண்டான தேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹபல் முஃபத்திரூன் அல் யௌம பில் அஜ்ர். எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க நோன்பு வைத்தவர்கள் தான் நோன்பினுடைய கூலியை பெற்று விட்டார்கள் என்று. நான் சொல்லுகிறேன், இன்று அதிகம் நன்மையை சம்பாதித்தது நோன்பு வைத்தவர்களை விட நோன்பை விட்டு விட்டு நோன்பாளிகளுக்கு பணிவிடை செய்தார்களே அவர்கள் கூலியை அதிகம் பெற்று விட்டார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால யாரையும் லேசு காணாதீங்க. அதாங்க ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தர் நோன்பு வச்சாரு, ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு தொழுதுட்டு வந்துட்டாருன்னா தொழுவாதார பார்த்து ஏளனமா பாக்குறது. பத்தியா இவர் பள்ளிவாசலுக்கு வரல, இவர் தராவிக்கு வரல, இவர் குர்ஆன் ஓதல, யாரையும் நம்ம பார்க்க தேவையில்லைங்க. அதனால் நம்முடைய கபருக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். அவர் ஏன் செய்யறார், இவர் ஏன் செய்யறார் என்ற கேள்விகள் சண்டைகள் நமக்கு வேண்டாம். அதனால் நாம் ரமலானிலே நன்மையை சம்பாதிப்பதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டுமோ ஜமாத்துடன் தொழுவதற்கு எல்லா தொழுகையும் முயற்சி செய்யுங்கள். குர்ஆனை எவ்வளவு முடியுமோ ஓதுங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு ஆயத்து ஓதுறது கஷ்டமா இருக்குங்க. அல்லாமா முஜாஹித் பின் ஜபர் இன்னைக்கு தப்சீர்கள் எல்லாம் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிறத அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் கிட்ட இருந்து 3 தடவை மொத்த குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மொத்த தப்சீர்களை கற்றுக்கொண்டவர்கள் முஜாஹித் பின் ஜபர். அவர்கள் எப்படி தெரியுமா குர்ஆன் ஓதுறாங்க? வரலாற்றில் வருகிறது, அன்ன முஜாஹித் கான யக்திமு பைனல் அஸ்ரி வல் மக்ரிப். அசர்ல குர்ஆனை தொடங்குவார்கள், மக்ரிபுக்குள் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இன்னைக்கு நம்மளால அசர்ல இருந்து குர்ஆன் மக்ரிபுக்குள்ள பேஜை திருப்பினா கூட கஷ்டமா தான் இருக்கும், முடிக்க முடியாது. ஓதவானா பேஜை திருப்பி முடிச்சிருங்க. 2 மணி நேரம் உங்களுக்கு அசர்ல இருந்து டைம், மகரிப் வரைக்கும் பேஜை திருப்பிடுங்க குர்ஆனுடைய பேஜ்னு சொன்னா முடிக்க முடியாது. ஆனால் ஒரு குர்ஆனை முழுமையாக அவர்கள் முடித்தார்கள் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதே 24 மணி நேரம் தாங்க அவங்களுக்கும், நமக்கு கொடுக்கப்பட்ட இரவும் பகலும் தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. ஆனால் அவர்களால் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ரமலான் வந்துச்சுன்னு சொன்னா 2 கத்தம்ங்க. காலையில ஒரு குர்ஆன், சாயந்தரம் ஒரு இரவுல ஒரு குர்ஆன். காலையில ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க, நைட்டு ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன 12 மணி நேரம் வேற மாதிரி இருந்துச்சா? அதே 12 மணி நேரம் தாங்க. அப்புறம் எப்படிங்கன்னு கேட்டால் அந்த குர்ஆனிலே அவர்கள் கண்ட இன்பங்கள், அவர்கள் துன்யாவை மறந்து விட்டார்கள், தன்னை மறந்து விட்டார்கள். குர்ஆனிலே அவர்கள் அடித்து விட்டதின் காரணமாக நேரம் போனது தெரியல. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம போன்ல ஷார்ட் பாக்குறதுலயும் இன்ஸ்டாகிராம் பாக்குறதுலயும் நேரம் போறதே தெரியல. 150 வீடியோ பார்த்துட்டோம். என்னங்க சாப்பாடு சம்பந்தமான வீடியோக்கள் தான், அதுல எதுவும் தீன் கிடையாது, மார்க்க சம்பந்தமான மறுமை சம்பந்தமான எந்த விஷயம் கிடையாது. ஆனால் 1 மணி நேரம் போய்விட்டது. நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தொடர்ந்து நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள் அன்று ஓதப்பட்ட சூறாக்கள் சம்பந்தமாகவும் குறிப்பாக ஒரு நபிமார்களுடைய பெயரை முழுமையாக நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது உண்மையிலே அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஏன்? நபிமார்கள் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கைகளை தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு பிரியம் வந்துச்சு. ஒவ்வொரு நபியை பற்றி பேசுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆனந்தப்பட்டார்கள், சஹாபாக்கள் ஆனந்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு மிகப்பெரிய காரியம் நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகள் நபி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த நபிமாருடைய வாழ்க்கைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு மாற்றத்தை தருவானாக. ரமலானுடைய ஒவ்வொரு இரவையும் விழிக்கக்கூடிய பாக்கியங்கள், தொழுகின்ற பாக்கியம், அழுகின்ற பாக்கியம். குறிப்பாக மற்ற நேரங்களை நம்மால் தஹஜ்ஜத் தொழுக முடியாது. அல்லாஹ் தஆலா ரமலானில் நிர்பந்தமாக நமக்கு எழுப்புகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள். என்னங்க, ஒரு சில நாடுகள்ல 30 நாள் ரமதான் வைக்கிறாங்க, நமக்கு 29, சில பேருக்கு 28. எல்லாருக்கும் கூலி என்னங்க? 30 நாள் வைத்தவருக்கும் ஒரு கூலி தான், 29 நாள் வைத்தவருக்கும் ரமதானுடைய ஒரே கூலி தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க. சம்பளம் ஓனர் ஒரு நாள் லீவ் போட்டாருன்னா சம்பளம் முடிச்சிடறாரு. என்னங்க அன்னைக்கு நீ லீவ் எடுத்துல அதனாலன்னு சொல்லி அல்லாஹ் என்னங்க 30 நாள் நோன்பு வைத்தவருக்கும் ஒரு கூலி, 29 நாள் நோன்பு வைத்தவருக்கும் ஒரு கூலி. 4வது ரக்காத்துல வந்து ஒருத்தர் ஓடி ஓடி வந்து சேருகின்றார், அவருக்கு ஜமாத்துடைய கூலிங்க. முதல் ரக்காத்தில் சேர்ந்தவர் கடைசியாக ஓடி வந்து அத்தஹியாத்தில் சேர்ந்தவர் ஜமாத்துடைய கூலியை பெற்று விட்டார். அல்லாஹ் நினைச்சான் இல்ல முதல் ரக்காத்துல சேர்ந்தவருக்கு தான் கூலி, கடைசியா வந்தவருக்கு கூலி கிடையாது. சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அல்லாஹ் தருகின்றான். ரமலான்ல சில பேர் மறந்து சாப்பிடுறாங்க, நோன்பு முடிஞ்சுனா அவரா நினைச்சுக்கிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது மறந்து நோன்பாளி சாப்பிட்டு விட்டார், மன் அகல நாசியன் வஹுவ சாயிம், ஒரு நோன்பாளி மறந்து ஏதாவது தெரியாம சாப்பிட்டா நோன்பு முடிஞ்சுன்னு சொல்லாதீங்க. ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வஸகா, அவருக்கு மறந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்தது அல்லாஹ் தாங்க.
அதனால நீ என்னப்பா நோன்பு முறிஞ்சிச்சுன்னு சொல்ற? உன் நோன்பு முறியவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மனிதர்கள் பார்க்கின்றார்கள். அல்லாஹ் எந்த ரூல்ஸையும் பார்ப்பது கிடையாது. மனுஷன் அமல் செஞ்சா போதும், அது குறைபாடுகள் இருந்தாலும் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். மனிதன் பலகீனமானவா தான் படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் தவறில்லாததான் படைக்கப்பட்டிருக்கிறான், அவனிலே குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். எனவே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஃபாத்திஹா பார்த்தீங்களா? அதனால நோயாளிகள், பேஷண்ட்டுகள் என்னங்க ஓதுறது, எனக்கு இதா இருக்குதுங்க, கை கால் வலிக்குது, எதுவும் தேவையில்லைங்க. நபி சொன்னார்கள் ஒரே ஒரு ஹதீஸ், ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉம் மின் குல்லி தா. சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க ஓதுங்க, எல்லா நோய்களுக்கும் மருந்து. எந்த நோய்க்கு நபி சொல்லவே இல்லை, எல்லா நோய்களுக்கும் மருந்து. எந்த சூராவுடைய பெயர் 82 பெயர்கள் இருக்கிறதோ, குர்ஆன்ல இது மாதிரி ஒரு சூரா கிடையாதுங்க. என்னங்க இந்த சூராவுக்கு பேர் என்னங்க? 3 பேருங்க. இந்த சூராக்கு என்னங்க? 4 பேருங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு எத்தனை பேர் தெரியுமா? 82 பெயர்கள். ஒரு சூராவுக்கே பெயர் 82 சொன்னால் அந்த சூராவுடைய தன்மைகள், மன்னிக்கக்கூடியவைகள் எவ்வளவு இருக்கும் என்றது பாருங்கள். அதனால உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? எத்தனையோ நேரங்களை பார்த்தா பள்ளிவாசலுக்கு மாற்று மத சகோதரர்கள் ஓதுறதுக்காக வெளியில வந்துடுறாங்க. அதற்தான் ஓதணும்னு நினைக்கின்றார்கள். நீங்கள் போகின்ற யாரும் ஓதி ஊதலாம். எதங்க ஓதி ஊதுறது? சூரத்துல் ஃபாத்திஹாவை விட சிறந்த மருந்து கிடையாது. சையதுனா அபூ சயீத் அல் குத்ரி சஹாபாக்கள் போர்க்களத்துக்கு போகின்ற பொழுது தங்குகின்றார்கள். பக்கத்திலே ஊருடைய தலைவருடைய மகளுக்கு பாம்பு கடித்து விட்டது. போய் சொல்றாங்க, நாங்க மருந்து பார்த்துட்டோம், என் மகள் துடித்து கொண்டிருக்கிறாள் மரணிப்பதற்கு. ஓடோடி செய்திகள் கிடைக்கிறது. சையதுனா அபூ சயீத் அல் குத்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி ரசூல் ஒண்ணும் பண்ணலங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாங்க, அந்த இடத்துல தடவுனாங்க. பாம்பு கடித்த விஷம் மருந்து விட்டது, சரியாகி விட்டது. செத்து போகக்கூடிய நிலைமையில் இருந்த அந்த பெண் பிழைத்து விட்டால் சந்தோஷத்தில் தலைவர், ஊருடைய தலைவருங்க, ஆட்டு சந்தையா அப்படி எழுதி கொடுத்துட்டாரு. அபூ சயீத் அல் குத்ரி காலியா போனாங்க. மதீனாவுக்கு திரும்பி வருகின்ற பொழுது பெரும் பெரும் ஆட்டு சந்தைகளை கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க இருந்துப்பா இப்படி கிடைச்சிச்சு? எல்லாம் யா ரசூலுல்லாஹ், நீங்க கத்து கொடுத்த சூரத்துல் ஃபாத்திஹா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு உண்டான பங்கை கொடுப்பா, நான் தானப்பா கத்து கொடுத்தேன், நான் தானே கத்து கொடுத்தேன். இவ்வளவு ஆட்டு சந்தைகள் கிடைப்பதற்கு யார் காரணம்? நான் கத்து கொடுத்த சூரத்துல் ஃபாத்திஹா தானே இவ்வளவு பெரியதை கொடுத்துச்சு, எனக்கு கொடுப்பான்னு சொன்னாங்கன்னு சொன்னா, சூரத்துல் ஃபாத்திஹாவுல என்னங்க இல்ல, எல்லாம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிஷிஃபாஇன், 2 ஷிஃபாக்கள் உங்கள் கையில் இருக்கிறது. அதை விட்டுட்டு நீ போய் நோய்க்கு நிவாரணம் எங்க போய் தர்ற? ஒன்று தேன், அல் அஸலு வல் குர்ஆன், ஒன்று குர்ஆன், ஒன்று தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா ரமலான் முழுக்க நாம் செய்கின்ற அமல்களை ஏற்றுக்கொண்டு, நாளையும் மறுநாளும் ஓதுகின்ற ஆயத்துக்களுக்கு உண்டான சவாபுகளை, நோக்கின்ற நோன்புகளை அல்லாஹ் பாவம் இல்லாமல் அல்லாஹுடைய குர்ஆனிலே நம்முடைய நேரங்களை கழிக்கக்கூடிய, பள்ளிவாசலில் நம்முடைய நேரங்களை கழிக்கக்கூடிய, தொழுகையை ஜமாத்தோடும் எல்லா வகையிலும் பாவம் இல்லாத ரமலானாக அல்லாஹ் இந்த ரமலானை ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக இன்றைய நாள் ஹவுஸ் நாயகத்துடைய பிறந்த தினத்துடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் அவுலியாக்களுடைய பிரியத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவானாக. சமூகத்தில் நடவுகின்ற எல்லா பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் இந்த ரமலானை எல்லா வகையிலும் பாதுகாப்பாக, நம்முடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற காரியத்தை செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.